அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. நான் திருப்பூர்லேருந்து வர்றேங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனி. அது போக பார்த்தா பப்ளிக் சோசியல் சர்வீஸில் வந்து திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவராக என்னை நியமிச்சிருக்கிறாங்க. நாங்கள் செய்கிற சில பப்ளிக் சோசியல் சர்வீஸில் தமிழ்நாடு ஒரு பிளட்டு கொடுக்குறோம். ஆனால் அது பணங்களும் எடுத்து செய்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த மேடை பேச்சு எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். சும்மா கேஷுவலாக எல்லாத்துக்கிட்டையும் பேசிடுவேன். பேசும்போது நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போக வேண்டியதாக இருக்குங்க. திடீர்னு பேச முடியாது, சில தடுமாற்றங்கள் வரும். கேஷுவலாக பேசும்போது எல்லாருமே உங்களை மாதிரி சொல்லுவாங்க, நீ எல்லாருக்கும் நல்லா பேசுகிறேன். பட் எனக்கு வந்து நல்லா மேடையில் பேசணும்னு ஆசை, ஆனால் பேச முடியாது. இங்கே நல்லா பேசணும், மைக்கில் பிடிக்கும்போது பேசவே வராது. சரி, எப்படி ஏதாவது பண்ண முடியாது, ட்ரைனிங் எடுக்கலாமான்னு சொல்லி நானும் 2-3 பேருக்கு ட்ரைனிங்கில் போயிருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் முகநூலில் பார்க்கும்போது MPS அகாடமி வந்தது. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட ஒரு தொலைபேசியில் பேசும்போது புக் பண்ணேன். ரெண்டாவது இங்கே நான் வந்து நேற்று வரும்போது கூட ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தேன். இன்னுக்கு இது இப்போ வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. கேஷுவலாக பேசிட்டேன், ஆனால் இன்னுமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். வரும் காலங்களில் வந்து கொஞ்சம் நல்லா நான் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து விதைச்சிருக்காரு ஐயா. அவருக்கு மனமார்ந்த நன்றி. அது போக ஒரு 2-3 விஷயங்கள் நான் நிறைய பேசணும். தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம எத்தனையோ ட்ரைனர்ஸ் பார்த்துருப்போம், எத்தனையோ நம்ம எல்லாரும் ஃபேமிலியை விட்டுட்டு குழந்தைகளை விட்டு இங்கே வந்தோம். ஐயா வந்து நம்மளை ஒரு ஃபேமிலியாகவே பார்த்துக்கிட்டார். எந்த ஒரு ட்ரைனர் வந்து நமக்கு எதாவது வேணா எப்போ சாப்பிட்டாச்சா அப்போ ஒரு தேநீர்லேருந்து அவர் பெட்டுக்கு தூங்க போக வரைக்கும் நம்ம கூடயே இருந்து பார்த்தார். உண்மையில் அப்படி ஒரு ட்ரைனர் நம்ம பார்த்ததில்லை ஐயா. அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க ஐயா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 15 உறவுகளுமே ரொம்ப குழந்தையாகவே மாறிட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஐயாவை நேற்று தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வாடா போடான்னு பேசுகிறாலும் ஒரு பண்ணியிருக்கிறோம்னா அதோட உங்களோட இதுதாங்க ஐயா. உண்மை இல்லைங்க. இப்போ ஐயா ஒரு புண்ணியத்துலாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய அவரெல்லாம் பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் எங்கள் கூடயே வந்து படுத்திருந்து நாங்கள் சில விஷயங்கள் நைட் பண்ணணும். அப்போ பாருங்க, அவர்கிட்ட ஒரு 60 ஃபோன் பண்ணால் தான் அடுத்து எடுப்பார், எடுத்துகிட்டு தான் வருவார். அவ்வளோ பிஸி. ஆனால் ஷெட்யூல்லையும் வந்து இத்தனை பேர் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இவங்க கொடுத்த ஒரு பரிசு பொருட்கள் இல்லை, அவங்களோட மனசை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணு மாவட்டத்தை கொடுத்தது அவர் கொடுத்த அல்வாலும் வந்து அது அல்வா இல்லைங்க, உங்கள் மனசை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் நம்ம எல்லாருமே வரும் காலங்களில் பகிர்ந்துட்டு MPS அகாடமி வந்து நமக்கு விதைத்தது விதை, நம்ம உன்னை மரமாக வளர்ந்து விருச்சிகம் ஆனாதான் சுரேஷ் சார் பெருமை. உங்கள் பெருமையை நாங்கள் வந்து எல்லா பக்கம் பரப்போம் ஐயா. நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் பேசி நிறுத்தி முடிக்கும் போது உங்களோட முடித்து தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நாங்கள் பேசி பழகணும், இவர் தான் எங்கள் குருநாதர் சொல்கிற அளவு வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் ஏதோ சிறிய தவறுகள் செஞ்சிருந்தாலும் எங்களை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்து நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல உறவுகள் பாருங்கள். ஐயா அப்பா மாதிரி இருக்காங்க, அண்ணா மாதிரி இருக்காங்க, எல்லாருமே வந்து ரொம்ப சட்டபில். அதுக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லா கொடுத்து ரொம்ப ஒரு பூஸ்டான ஒரு எனர்ஜிங்க. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு உங்களுக்கு நாங்கள் பேர் நல்லா பண்ணி கொடுப்பீங்க. அதனால் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.